வெல்கம் டு ராஜபாளையம் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்சுக்கு இப்போ நம்ம வெயிட் லாஸ் ஜர்னியில் இருக்கோம். அதனால் காலையில் ஒரு கருப்பு கவனியில் ஒரு கஞ்சிங்க, அதுக்கு நல்ல மோர் போட்டு அடித்து வச்சுருக்கோம். மத்தியானம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸை ஒரு கம்ப்ளீட்டாக கொஞ்சம் நாளைக்கு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு வரகு அரிசி நல்லா வேக வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு தயிர் சாதம் தாங்க. அதுக்கு நெய்யில் தாளிச்சிட்டிங்கன்னா ரொம்ப கமகமான ஒரு சூப்பரான ஒரு தயிர் சாதம் நமக்கு கிடைக்கும். அதுக்கு பார்த்திங்கன்னா கொத்தமல்லி சட்னிங்க. இப்போ டெய்லி நம்ம இட்லி தோசையே சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி சாப்பிடும்போது நமக்கு பசி அடிக்கடி வரும். அதனால் இந்த ஒரு ஜூஸ், கருவேப்பிலை, நெல்லிக்காய், வெள்ளரிக்காய் எல்லாம் போட்டு ஒரு ஜூஸ் எடுத்துக்கலாம் அந்த பசிக்கிற நேரத்தில். இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு 10 உலர் திராட்சை எடுத்துக்கலாம், ஒரு 4-5 டேட்ஸும் எடுத்துக்கலாம். அதனால் ஒரு செவ்வாழையும் இது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எப்பப்போ பசிக்குதோ நொறுக்கு தீனி இதெல்லாம் போகாமல் நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். கொஞ்சம் வெயிட் ரைஸை கொஞ்சம் இது பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் எடுத்துக்கிறேன், ஆனால் நிறைய பேர் என்னோடய ஜேர்னியில் வர்றீங்க, எனக்கு சொன்னாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட ஃபோன் பண்ணி நல்லா இருக்கிறவனே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் சொல்கிறேன். இது எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.